இதயம் பாடுமென் வாழ்த்து உமக்காகவே. இதயம் பாடுமென் வாழ்த்து உமக்காகவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஃபெஸ்டின் திறமைக்கான தேடலில் மற்றொரு மாணவனை, ஒரு சின்ன குட்டி பையனை தேடி வந்திருக்கின்றோம். அனுராதபுரம் மாவட்டம் நாச்சியாதீவு கிராமத்திலே ஹயாமுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதன் பின்னர் ஹயாமு கூட மச்சானா? ஓ ரைட், சரி. எனக்கும் பாட சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று சொன்னார் எங்களுடைய ஷிஃபான். தானே பேர்? ஷிஃபாக். சரி, ஷிஃபாக்கு நல்ல குரல் வளம் இருக்குது. ஒரு தாய் பாட்டு எங்களுக்கு பாடி அனுப்பினார். அதே போல் ஆசிரியர் தினத்துக்கும் ஒரு பாடலை பாடியிருந்ததை நாங்கள் கேட்டோம். சரி, இப்போ முதல்ல நாங்கள் ஆசிரியர் தினத்துக்கு பாடின பாடலை கேட்போமா? சரி. இதயம் பாடுமென் வாழ்த்து உமக்காகவே. இதயம் பாடுமென் வாழ்த்து உமக்காகவே. ஆசானி வாழ்த்த ஆசானி வாழ்த்த வந்தேனே மேடை. இதயம் பாடுமென் வாழ்த்து உமக்காகவே. இதயம் பாடுமென் வாழ்த்து உமக்காகவே. பள்ளி வந்த பிள்ளை கூட்டம் பண்போடு வாழ்ந்திடவே வழிகாட்டும். கல்வி கற்று சிறந்து விளங்க கனிவோடு எமக்கு அறிவூட்டும். அன்னையை போல் அரவணைக்கும், தந்தையை போல் தலை கோதும் ஆசானின் சேவையை நாம் மதிப்போம். ஆசானின் சேவையை நாம் மதிப்போம். இதயம் பாடுமென் வாழ்த்து உமக்காகவே. இதயம் பாடுமென் வாழ்த்து உமக்காகவே. எப்படி ஒரு ஹம்மிங் வாய்ஸ் என்று சொல்லி இப்படி வித்தியாசமான குரல்களை தேடி செல்வதுதான் எங்களுடைய விஃபெஸ்டின் நோக்கம். திறமையான பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்களோ அவர்களை தேடி நாடி சந்தர்ப்பம் வழங்கி வருகின்றோம். சரி, ஒரு கிராத் ஓது காட்டிங்க பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. பாடம் மாத்திரம் இல்லை, ஓதவும் மேலும் குர்ஆனும் ஓதுறாரு. அர்த்தம் திருத்தத்தோட தஜ்வீதோட. பார்த்தீங்களா எவ்வளோ இனிமையான குரல்னு சொல்லி. சரி, ஒரு தாய் பாட்டு ஒன்று கேட்டனே, அந்த பாட்டையும் பாடி காட்டுங்க பார்க்கலாம். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு உன்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே
தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே, அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. ஆராரிராரோ. நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு, உன்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர் கண்ணெந்தன் மேலே பட்டால் உன்னுயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ. நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு, உன்னோட மடி சாய்ந்து. ரைட், பார்த்தீங்களா? இவர் இப்படி பாடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னது வந்து ரிப்னா டீச்சர். அவங்க வந்து நாச்சியாதீவு பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறாங்க. ஆகவே இப்படியான திறமையான பிள்ளைகளை தேடி வரதான் ஷிஃபாக் போல் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. நாச்சியாதீவு மண்ணுங்கிறது வந்து ரொம்ப அழகான பிரதேசம். அதே போல் அழகான குரலுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கின்ற ஒரு பிரதேசமாகவும் இருக்கின்றது. சந்தோஷம் அவங்களுக்கு உங்களை தேடி வந்தது இன்னைக்கு. சரி, எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாரும் பார்க்கணும். நான் சொல்லித்தரத்தை சொல்லவானா? அவங்கள்ட்ட சொல்லுங்கள், என்னோட குரலை எல்லாரும் கேட்கணும். என்னோட குரல் எல்லாரும் கேட்கணும். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும். லைக் பண்ணணும். ரைட். வி ஃபெஸ்ட்டை பார்க்கணும். சரி, எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு விடைபெறுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.